ஹாய் கைஸ். ஸோ மார்னிங்கே வந்து மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஏரியாவில் ஓப்பன் ஆனதுனால நான் காலை செல் பண்ணேன். ஆக்சுவலாக லோ இன்றைக்கி நான் வெயிட் பண்ணல, அப் அண்ட் லோ கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணல, இம்மீடியட்டாகவே நான் செல் கொடுத்துட்டேன். மேபி அதுவே கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இனிஷியலாக ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ப்ராஃபிட் வந்தாலுமே நான் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் ஸ்டில் இட் வில் கம் டவுன் நினச்சேன். அதேமாரி வந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் எனக்கு அகைன் திரும்ப வந்து ஒரு 700 ருபீஸ்ட்ட ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 4 ட்ரேட் மொத்தமாக எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டு. ஸோ இதில் வந்து பெரிய தப்பு பண்ணனான்னு கேட்டிங்கன்னா தப்பு எதுவுமே பண்ணலை, எல்லாமே கரெக்ட் தான். பட் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் அதனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. அதாவது ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாகவும் நம்மளால் வைக்க முடியாதுல்ல, ஸோ கம்மியாக தான் வைக்கணும். ஸோ அதுக்கு ரேஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது ஓகே தான், ஏன்னா அந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் வச்சேன். அதேமாரி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆச்சு. ஆனால் செகண்ட் ட்ரேடில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு, மேலே இல்லை கீழே நல்லா இறக்கிட்டேன். ஸோ ரீடெஸ்ட் ஏரியாவில் வச்சோன்னே எனக்கு செகண்ட் ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அது வந்து தப்பாயிடுச்சு. அடுத்தது வெயிட் பண்ணி தேர்ட் ட்ரேடும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். அதில் எக்ஸாக்டாக ஒரு 10 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணி ஒரு 777 வரையும் நான் 777 வரையும் நான் லாஸில் இருந்தேன். ப்ரோக்கரேஜ்லாம் சேர்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 கிட்ட எனக்கு வந்து லாஸ் மேக்கிங்கிறது இருந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து ஒரு 17 பாயிண்ட் எக்ஸாக்டாக ஸ்டாப்பில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்கல. ஆனால் பட் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ட்ரேட்ஸ் கொடுத்தேன். எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துட்டாங்க, எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருந்தாங்க. பட் நான் செல்லிங் பண்ணுறனால என்னால் அந்த ஹெட்ஜ் பண்ணும் போது என்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, நான் தேடுறதுக்குள்ளே எனக்கு மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு 4-5 பாயிண்ட் கீழே இறங்கிடுது. அதுக்கப்புறம் தான் நான் ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் போயிடுது, பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணாமல் விட்டுடுறேன். ஸோ அந்த 1000 ருபீஸ் வர்றதுக்குள்ளேயே எனக்கு வந்து 800 அந்த ரேஞ்சிட்ட வந்து திரும்ப ரிவர்சல் ஆகி எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ இந்த ட்ரேடும் அதேமாரி தான். ஆல்மோஸ்ட் எனக்கு 1000 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. வந்தோடனே திரும்பவும் மேலே போய் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சுது. நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட 700-600 மேலே போய்ட்டுருக்கலாம். ஆல்ரெடி எனக்கு 10 பாயிண்ட்லாம் வந்துருச்சு. 10 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துமே என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு லாட்டுன்றது வந்து ரொம்ப கம்மி இல்லை. ஏன்னா நான் வந்து ப்ரோக்கரேஜே வந்து எனக்கு வந்து ஒரு பை அண்ட் செல் அப்படின்னு பண்ணிங்கனாலே போதும். இப்போ நீங்கள் நான் 2 பொசிஷன் ஓப்பன் ஆகும் ஹெட்ஜ் பண்ணுறதுனால எனக்கு 2 பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 160 ரூபா ப்ரோக்கரேஜ் மட்டுமே வரும் 2 பொசிஷனுக்காக. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ட்ரேடு கணக்குனா எனக்கு 160 ரூபா வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து நான் 1000 ருபீஸ் புக் பண்ணால் தான் அட்லீஸ்ட் 800 தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த கணக்கில் இருக்கிறனால தான் என்னால் வந்து எக்ஸாக்டாக 10 பாயிண்டில் புக் பண்ண முடியல. இது லாட் சைஸ் அதிகமாக இருந்தால் தாராளமாக பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இந்த சார்ட்டில் இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், ரொம்ப வேகமாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கோம். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே தான் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறோம், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபுளான விஷயங்கள் வந்து எங்கே எடுத்தேன், எதனால் எடுத்தேன், இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த சேனலை கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எனக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ 572575 தான் ஃபஸ்ட்டு ட்ரேடே ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்த ட்ரேடும் அதே ரேஞ்சஸ் தான், திரும்பவும் அதே செல் தான் பண்ணேன், அதே காலை தான் செல் பண்ணேன். பட் அந்த இடத்துல தான் ஸ்டாப் கொஞ்சம் தப்பாக வச்சுட்டேன். அதுதான் அகெயின் திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்த ட்ரேடு வீடியோ இன்னும் வரல. நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு பார்த்தா இது ஹெட்ஜிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது அடுத்த ட்ரேட். இது அடுத்த ட்ரேட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கணும். அதுதான் நான் பண்ண தப்பு. ஆக்சுவலாக
இதுலேயுமே ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சேன், 767 அந்த ரேஞ்சஸ்லாம் வச்சுருக்கேன். அது வந்து இப்போ ரிட்டர்ன் திரும்ப மேலே வந்து அடிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட் மாதிரி கிட்டத்தட்ட அந்த 10 பாயிண்ட் கிட்ட வந்தும் திரும்பவும் எனக்கு இப்போ வந்து மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்ததுலாம் நான் அப்படியே விட்டுருந்துக்கலாம். பட் நான் அதை பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்பவும் அகெயின் ஒரு ட்ரேட் எடுத்து 1200 லாஸ் இருந்ததை வந்து 7 கொண்டு வந்தேன். அகெயின் வீட்டுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் திரும்ப லாஸ் பண்ணேன். 1500 வந்து கன்வெர்ட் ஆச்சு. அந்த வீடியோலாம் இதில் இல்லை, ஓகேங்களா. ஸோ 1500 ருபீஸ்க்கு திரும்ப கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் பொசிஷன் வந்து இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஹவு எமோஷன்ஸ் ஆர் பேயிங் பாருங்கள். கொஞ்சம் பேச முடியாதனால நல்லா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நான் நல்ல வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேங்களா. கீப் சப்போர்ட்டிங் மீ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.